வாழ்க காமராஜர், வளர்க அவரது புகழ். வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ். இந்த பதிவு யாருக்குன்னா, நமது மூத்த பத்திரிக்கையாளர் பாசத்துக்குரிய எங்கள் அண்ணன் மணி அவர்களுக்குத்தான். அண்ணா மணி அண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணா? சாப்பிட்டீங்களாண்ணா? அண்ணா, எந்த நேரத்தில்ண்ணா நீங்கள் வாயை திறந்தீங்கன்னு தெரியலண்ணே. உங்கள் முகூர்த்த நேரம் அருமையாக அமைஞ்சு போச்சுண்ணே. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்ததில் நம்ம ஒரு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மூத்த புதல்வன் விஜயபிரபாகரன் அவர்களுக்கு பதவி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அதை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அந்த கட்சி அவங்க சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் குடும்பத்தில் பதவி கொடுக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன நேரம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா சம்பாதிச்ச காசுண்ணே. சொந்தமாக திரைப்படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் நடித்து அவர் சம்பாதிச்ச காசுண்ணே. அவர் சம்பாதிச்ச காசில் அந்த கல்லூரியை தொடங்கினாங்க. மக்கள் பணத்தில் போய் கொள்ளையடிச்சோ இல்லாட்டி யார்ட்டையாவது லஞ்சம் வாங்கியோ அந்த கல்லூரியை அவர் தொடங்கலைண்ணே. அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து, அதை பாதுகாக்கலை. என்னென்ன தப்பு? உங்களோட சம்பாத்தியத்தை நீங்கள் யாருக்குண்ணா கொடுப்பீங்க? உங்கள் குடும்பத்துக்கு தானேண்ணா கொடுப்பீங்க. இதெல்லாம் பேசுகிற நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல்வாதினா மக்களோட பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் பேச மாட்டேங்கிங்க. ஏன்னா அதையெல்லாம் பேசுனா ஆப்படிச்சிருவாங்கல்ல. என்னண்ணே, அதெல்லாம் பேச மாட்டேங்க. ஆனால் உங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னா அவ்வளோ மலிவாக போச்சு. என்னண்ணே, யார்ட்டையாவது எந்த அரசியல்வாதிகிட்டையோ இல்லாட்டி யார்ட்டையாவது போய் பொதுமக்கள் காசில் விஜயகாந்த் ஒரு ரூபா வாங்கி இந்த சொத்தை சேர்த்துருக்காருன்னு சொல்லுங்கண்ணே. சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்கண்ணே சொல்லுங்கண்ணே. அப்படி நீங்கள் ஆதாரத்தை காட்டிட்டீங்கன்னா உசுரை கூட விட்டுருந்தோம்ண்ணே. சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படிலாம் தப்பாக பேசாதீங்க நான் தயவு செய்து. ஒன்றும் தெரியாமல் தேர்தலுக்கு தேர்தல் அந்த எங்கள் அக்கா பிரேமலதா அவர்கள் பெட்டி வாங்குதாங்கன்னு சொல்லி ஏன்னா பெட்டி வாங்கியிருந்தா அவங்க எதுக்குண்ணா கல்லூரி அன்னைக்கு விற்றுட்டு போகணும்? பெட்டி வாங்குத கட்சியானே. சரிண்ணே, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் பெட்டி வாங்குதா தமிழ்நாட்டிலே? வேறு எந்த கட்சியும் பெட்டி வாங்கலை. என்ன பெட்டி வாங்கினாலும் கூட அதில் ஒரு நன்மையை செய்யும்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அந்த பெட்டி வாங்குத பைசா கூட இருந்தால் கூட இந்த மக்களுக்கு எதாவது செய்வாங்க. மற்ற கட்சிங்க மாதிரி கிடையாதுண்ணே. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்றும் மற்ற கட்சிக்கு ஒன்றும் மலிவான கட்சி கிடையாதுண்ணே. புரியுதுங்களா? அதனால் தயவு செய்து அண்ணன் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை வேண்டான்லாம் சொல்லலை. நான் விமர்சனம் பண்ணலாம். அதை நம்ம நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். உங்களை தவறாக பேசுறதுக்கு எங்களுக்கு மனசு வரலை. அதனால் விமர்சனம் பண்ணுங்கள், உங்களை வேண்டான்னு சொல்லலை. இனிமேல் வருகின்ற காலகட்டத்திலே விமர்சனம் செய்யும் பொழுது கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்கண்ணே. தயவுசெய்து அவங்க சொந்த சொத்தை காப்பாற்றுறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா கட்சியும் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் புரட்சிகலைஞர் விஜயகாந்தனுடைய தேமுதிக மட்டும்தான் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடுதா? வேறு யாரும் கிடையாதா? என்னென்ன இது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வச்சுருக்காங்க. அப்போ அவங்கள பற்றியும் பேசுங்க. இது அவங்க அப்பா சம்பாதிச்ச காசுண்ணே, அதை பாதுகாக்கலை. என்னென்ன தப்பு? அதனால் இனி வருகின்ற காலகட்டத்தில் அண்ணன் அவர்கள் தயவுசெய்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தவறான முறையில் விமர்சிக்க வேண்டாம் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.